இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள வார்டு மெம்பர் சொல்றோம், பஞ்சாயத்து தலைவர் சொல்றோம், கவுன்சிலர் சொல்றோம். இப்போ இதுலெல்லாம் போட்டியிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா, ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து அந்த சின்னங்கள்ல தான் நான் நிக்க முடியுமா? இது எப்படி இயங்குது? இப்போ வார்டு மெம்பர் அப்படின்னு சிலது சொல்றோம், சில பேரை கவுன்சிலர்னு சொல்றோம். இதை வார்டு மெம்பர்னா யாருன்னா, அந்த கிராம பஞ்சாயத்துடைய உறுப்பினரை தான் நம்ம வார்டு மெம்பர்னு சொல்றோம். அது ஒரு யூனியன்ல இருந்தாங்கள, இல்லை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துல இருந்தாங்கன்னா அவங்க கவுன்சிலர்னு சொல்றோம். இல்லை நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர் எல்லாம் கவுன்சிலர்னு சொல்றோம். பஞ்சாயத்துகளில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம மெம்பர்னு சொல்றோம். மற்ற எல்லா உறுப்பினர்களையும் நம்ம என்ன சொல்றோம்னா கவுன்சிலர் அப்படின்னு தான் சொல்றோம். இதுல மிக முக்கியமான காரணமும் ஒன்று இருக்கு, விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, கிராம பஞ்சாயத்துல தான் கண்டிப்பா சுயேட்சை சின்னத்துல தான் அவங்க போட்டியிடுற மாதிரி இருக்கு. கட்சி சின்னங்கள் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் அனுமதி இல்லை. அது உறுப்பினராக இருக்கலாம், இல்லை ஊராட்சி தலைவர் தேர்தலில் போட்டிடுறது, ரெண்டு பொறுப்புக்குமே சுயேட்சை சின்னங்கள்ல தான் அவங்க போட்டிடுவாங்க. அது ஒரு பூட்டு சாவி, கத்திரிக்காய், ஆட்டோ என்ற சின்னங்கள்ல போட்டிடுவாங்க. ஆனால் யூனியன் கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு, இல்லை நகர்ப்புற உள்ளாட்சியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, இது எல்லாத்துக்குமே கட்சி சின்னங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சுயேட்சை சின்னங்கள்லையும் போட்டிடுவாங்க. அதனாலேயோ என்னவோ கிராம பஞ்சாயத்தில் இருக்க உறுப்பினருக்கு நம்ம மெம்பர்னு சொல்லிக்கிறோம். மற்ற மாவட்டம், யூனியனு, நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நம்ம கவுன்சிலர்னு சொல்லிக்கிறோம். மற்றபடி அவங்களோட வேலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு.